Hello everyone, please welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷனல் அப்படின்னாலே அதில் இஃப் ப்ளஸ் இன்லெஸ் ரெண்டுமே வந்துடும். நம்ம ஒரு சிலர் சொல்லுவோம் இஃப் கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. கண்டிஷனல் கிளாஸ்னாலவே அது இஃப்பும் அன்லெஸ்ஸும் ஆட் ஆகிடும். இப்போ கிளாஸஸ் பிகின்ஸ் வித் இஃப் ஆர் அன்லெஸ் இஸ் கால்டு கண்டிஷனல் கிளாஸஸ். நம்ம நிறைய இஃப் கிளாஸ்லேயே வந்து நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ரீரைட் யூஸிங் இஃப் கண்டிஷனல் ப்ளஸ் பிகின் வித் ஹேடு ஷுட்டு இஃப் இன்வர்ஷன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரீரைட் யூஸிங் இஃப். அன்லெஸில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வந்து நம்ம எப்படியா மாற்றணும்னா இஃப்பை யூஸ் பண்ணி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு டைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்போஸிங் தட், இன்கேஸ் அப்படின்னு நிறைய மீனிங் இருக்குது. இப்போ அன்லெஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இஃப் ப்ளஸ் நாட் தான் அன்லெஸ். நம்ம கொடுக்கப்படுற அன்லெஸ் சென்டென்ஸை இஃப்பை யூஸ் பண்ணி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அன்லெஸ் வந்து என்னவா மாறும், இஃப் ப்ளஸ் நாட்டாக மாறும். சென்டென்ஸோட பிகினிங்கில் நம்ம இஃப்பை ஆட் பண்ணிவிடுவோம். இந்த நாட்டை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா வெர்போட தான் யூஸ் பண்ணுவோம். மேபி நம்மளுக்கு ஆக்சிலரி ப்ளஸ் மெயின் வெர்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாட்டை வந்து இதுக்கு மத்தியில் நம்ம ஆக்சிலரி ப்ளஸ் வேர்பு மெயின் வெர்புக்கு மத்தியில் நம்ம நாட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் மெயின் வெர்பாக வந்துச்சுன்னா வேர்பு ஒன்னுன்னு வந்துச்சுன்னா டு நாட் ப்ளஸ் V1ன்னு மாற்றிக்கணும். வேர்ப் 1 ப்ளஸ் எஸ் வந்துச்சுன்னா டஸ் நாட் ப்ளஸ் V1ன்னு மாற்றிக்கணும். ப்ளஸ் வேர்ப் 2 வந்துச்சுன்னா டிட் நாட் ப்ளஸ் V1 சொல்லி நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோன்னா நம்மளோட 12th இங்கிலீஷ் புக்கில் புக் பேஜ் நம்பர் 126 இல்லைனா 125, பழைய புக்கு புது புக்கு 125 இல்லைனா 126 இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் யூஸிங் இஃப் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங். கொடுத்துருக்கிற அன்லெஸ் சென்டென்ஸை இஃப் ஆட் பண்ணி எழுதணும். அதோட மீனிங் வந்து எந்த ஒரு வகையிலையும் மாறாத மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 மெயின் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து அன்லெஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் இருக்கும், இன்னும் ஒன்று எதையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். அன்லெஸ் யூஸ் பண்ணி வர அந்த அன்லெஸ் யூஸ் பண்ணி வர சென்டென்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக எடுத்துக்கணும். அதை ஃபாலோ பண்ணி வர்றது செகண்ட் சென்டென்ஸாக எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அன்லெஸ்ஸை கேன்சல் பண்ணிட்டு அன்லெஸ் இஸ் ஈக்குவல் டு இஃப் நாட், அன்லெஸ் ஈக்குவல் டு இஃப் நாட். இப்போ வந்து சென்டென்ஸோட பிகினிங்லேயும் நாட்டை வந்து மெயின் வெர்ப் இல்லைனா ஆக்சிலரி ப்ளஸ் மெயின் வெர்போடு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸில் அன்லெஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கிட்டோம், இஃப் ஆட் பண்ணிக்கிட்டோம். இஃப் யூ, இந்த நாட்டை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா இந்த கோவில் தான் யூஸ் பண்ணுவோம், கோ அப்படிங்கிற வேர்பில். இப்போ கோங்கிறது நம்மளுக்கு வேர்ப் ஒன்றுங்களா, வேர்ப் ஒன்றா இருந்தால் நம்ம என்ன எடுக்கணும், டூ ப்ளஸ் நாட் ப்ளஸ் V1ன்னு எடுக்கணுங்களா. அப்போ டூ ப்ளஸ் நாட் ப்ளஸ் கோ மாற்றிட்டோமா. இங்கே அன்லெஸ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் அப்படின்னு வர அந்த ஒரு சென்டென்ஸை மெயின் கிளாஸ் சென்டென்ஸை மட்டும்தான் நம்ம கொடுக்க வேண்டிய சேஞ்சஸ் எல்லாத்தையும் கொடுப்போம். செகண்டாக வர மெயின் கிளாஸில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸையும் தரக்கூடாது. அதை நீங்கள் அப்படியே தான் எழுத செய்யணும். பாருங்கள், இப்போ ஆன்சர் பாருங்கள். இஃப் யூ do not go for a walk regularly you cannot reduce your weight. எப்பயுமே இந்த அன்லெஸ் யூஸ் பண்ணி இல்லை இஃப் நாட் யூஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ரெண்டாவது மெயின் கிளாஸ் சென்டென்ஸு ஒன்றா நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணி வரும், இல்லைனா நெகட்டிவ் மீனிங் வந்து தான் வரும். பாசிட்டிவ் மீனிங் வந்து வரவே வராது. ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சென்டென்ஸ் பாருங்கள். சிந்து would not have won the world championship unless she had a single minded devotion. இப்போ கொடுத்துருக்கிற சென்டென்ஸு இனிஷியேட் பண்ணியிருக்கிறது சிந்து would not, ரெண்டாவது சென்டென்ஸ் அன்லெஸ். இப்படி சென்டென்ஸ் மாற்றி கொடுத்துருந்தாலுமே அன்லெஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகிற இந்த ஒரு சென்டென்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி இல்லை இன்னொரு சேஞ்சஸ் என்னென்னா நம்ம எடுத்த உடனே நவுன் சொல்லுவோம். சென்டென்ஸோட பிகினிங்கில் நவுன் தான் சொல்லுவோம். சப்போஸ் அவங்கள பற்றி நம்ம இன்னொரு சென்டென்ஸ் பேசுகிறோம், இன்னொரு டைலாக் சொல்கிறோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல ப்ரெனவுன் நம்ம யூஸ் பண்ண செய்வோம். இப்போ இது வந்து சிந்துன்றது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கிறதுனால இந்த இடத்துல சிந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்துக்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னதுன்னா இந்த அன்லெஸ் சென்டென்ஸு. அப்போ இந்த ஷீ என்னவா நம்ம மாற்றுவோம், சிந்து அப்படின்னு சொல்லி நவுனாக மாற்றிப்போம். அண்ட் இதை வந்து செகண்ட் சென்டென்ஸில் போகிறதுனால இதை வந்து ப்ரெனவுன் ஷீயை நம்ம போட்டுக்க செய்யணும். ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல வேர்ப் என்ன அப்படின்னு சொன்னால் ஹேட் மெயின் வெர்பாக இருந்தால் தான் அது டூ ப்ளஸ் டஸ் ப்ளஸ் டிட் ப்ளஸ்ன்னு நம்ம மாற்ற செய்வோம். ஆக்சிலரி ப்ளஸ் மெயின் வெர்பாக வந்துச்சுன்னா ஜஸ்ட் ரெண்டுத்துக்கும் மத்தியில் நாட் போட்டால் போதும்.
ஓகேங்களா பாருங்கள் இஃப் சிந்து சென்டென்ஸ் நம்ம வந்து இந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டாக மாற்றுறதுனால அன்லெஸ்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு இஃப் போட்டுக்கிறோம். நாட்டை வந்து நம்ம ஹேட் நாட் ஹேடுன்னு சொல்லி மாற்றிக்கிறோம். இந்த ஷீன்றதை வந்து நவுனாக நம்ம மாற்றிக்கிறோம். நவுன் வேர்டு என்னதுன்னா சிந்து இந்த சென்டென்ஸ்க்கு. ஸோ இஃப் சிந்து ஹேட் நாட் அ சிங்கிள் மைண்டட் டிவோஷன் ஷீ இதை வந்து நம்ம செகண்ட் சென்டென்ஸாக மாற்றிக்கிட்டோன்றனால இந்த இடத்துல நவுன் போகிறதுனால இங்கே ப்ரெனவுன் நம்ம மாற்றிக்கிறோம். ஷீ வுட் நாட் ஹாவ் ஓன் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஓகேங்களா. The next one, you will not reach your goal unless you chase your dream. The same thing இதில் வந்து எது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், இதுதான். unless you chase your dream. unlessன்னு ஸ்டார்ட் ஆகிறத நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டாக எடுத்துக்கணும். unless நம்ம என்னவா மாற்றுவோம், இஃப்னு மாற்றுவோம். இஃப் யூ சேஸ், சேஸுங்கிறது வேர்ப் 1ல் இருக்குது. அப்போ இது என்னவா மாறும், do not chase. ஓகேங்களா பாருங்கள், இஃப் யூ டு நாட் சேஸ், த சேஸுங்கிற வேர்பை நம்ம என்னவா மாற்றிக்கிட்டோம், டு நாட் சேஸ்ன்னு சொல்லி மாற்றிக்கிட்டோம். யுவர் ட்ரீம் கமா யூ வில் நாட் ரீச் யுவர் கோல். த நெக்ஸ்ட் ஒன், அன்லெஸ் வி பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கெனாட் சேவ் ஆர் பிளான்ட். இது ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு அன்லெஸ்ங்கிறது ஃபஸ்ட்டு சென்டென்ஸே வந்ததுனால அதை நம்ம ஃபஸ்ட்லேயே எழுதிக்கலாம். அன்லெஸ்ங்கிறது என்னவா மாற்றுவோம், இஃப்னு மாற்றுவோங்களா. இந்த இடத்துல பிளான்ட்டுன்றது என்னவா இருக்குது, V1 இருக்கா. அப்போ நாட் இதில் ஆட் பண்ணோன்னா do plus not plus plant. ஓகேங்களா. அப்போது if we do not plant more trees comma we cannot save or plant. இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த வரைக்கும் சென்டென்ஸ் செகண்டாக எழுதுகிற அன்லெஸ் இல்லாமல் வர சென்டென்ஸில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே தரதில்லை. அதனால நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தரக்கூடாது எந்த ஒரு சென்டென்ஸுக்குமே. ஓகேங்களா. அடுத்த D1 பாருங்கள். The rescue team would not have saved the victims unless they had received the call in time. unlessன்னு ஸ்டார்ட் ஆகிறது செகண்டில் இருக்குங்களா. அப்போ இது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போயிடணும். இப்போது இந்த இடத்துல வந்து ப்ரெனவுனில் இருக்குது. நாம் இந்த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வர போகிறோம். அப்போ இந்த ப்ரெனவுன் என்னவா மாற்றணும், நம்ம நவுனாக மாற்றணும். ஆக்சுவலி இந்த கான்செப்ட் எந்த ஒரு நவுனை பற்றி அப்படின்னு சொன்னால் இந்த ரெஸ்கியூ டீமை பற்றி தான். அப்போ இந்த நவுனை நம்ம அன்லெஸ்க்கு பக்கத்தில் கொண்டுட்டு வந்துடணும். இந்த ப்ரெனவுன் வந்து இந்த ரெஸ்கியூ டீமுக்கு பதில் கொண்டுட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம எழுத போகிற ஆன்சரில் இந்த சென்டென்ஸை வந்து நம்ம செகண்டாகவும் இதை வந்து ஃபஸ்ட்டாகவும் எழுத போகிறோங்கிறதுனால. அண்ட் இதில் வேர்ப் எப்படியா இருக்குது, ஹேட் ரிசீவ்டுன்னு இருக்குது. நாட் எங்கே போடுவீங்க, had not received. அப்போ ஆன்சர் பாருங்கள், இஃப் த ரெஸ்கியூ டீம் had not received the call in time they, அந்த ரெஸ்கியூ டீமை வந்து நம்ம சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் போட்டதுனால ப்ரெனவுனை இங்கே போட்டுட்டோமா, they would not have saved the victims. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், the palace cannot be kept clean unless we appoint more people. இப்போ இதில் எது நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும், த அன்லெஸ் சென்டென்ஸு. அன்லெஸ் என்னவா மாறும், இஃப்னு மாறும். அண்ட் அப்பாயிண்ட்டுங்கிற வேர்ப் என்னவா மாறும், டூ ப்ளஸ் நாட் ப்ளஸ் V1. ஓகேங்களா. இப்போ இதில் த பேலஸ் இது ஒரு நவுனு அண்ட் விங்கிறது இது ஒரு ப்ரெனவுன். அதனால் இதில் நம்ம சேஞ்சஸ் தர முடியாது. கொடுக்கப்படுற சென்டென்ஸில் ஒரே கான்செப்ட் ஒரே நவுனை பற்றி பேசுகிறதா இருந்தால் மட்டும்தான் நம்ம நவுனையும் ப்ரெனவுனையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ரெண்டு சப்ஜெக்டை பற்றி ரெண்டு நவுனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றதுனால நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. therefore if we do not appoint more people comma the palace cannot be kept clean. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், the portraits would not have been so natural unless the artist had given his best. இப்போ இந்த சென்டென்ஸில் த போர்ட்ரேட்ஸ்ன்றது ஒரு நவுனு, த ஆர்டிஸ்ட்ன்றது ஒரு நவுனு. ஸோ இதை நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அன்லெஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகிறதா நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக எழுதணும். அன்லெஸ் என்னவா மாறும், இஃப் ப்ளஸ் நாட்டுன்னு மாறும். இஃப் இங்கே போட்டுவிட்டோம், நாட் வந்து ஹேட் ப்ளஸ் V3க்கு மத்தியில் நம்ம போடுவோம் நாட்டுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இஃப் த ஆர்டிஸ்ட் had not given his best the portraits would not have been so natural. எப்பயுமே இஃப் கிளாஸு இஃப் இன்வெர்ஷன்லாம் வந்து அந்த கேபிட்டல் ஸ்மாலு நவுனு ப்ரெனவுன்லாம் பர்ஃபெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். என்னென்னா அதுக்குமே நம்மளுக்கு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படியா எழுதியிருக்கோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேப்ஸில் எழுதியிருக்கோம். ஆனால் நம்ம கொண்டு வர போகிறது இதை செகண்ட் சென்டென்ஸாக கமாவை ஃபாலோ பண்ணி வரப்போகுது. அதனால் இதை வந்து நம்ம கேப்ஸில் போடக்கூடாது. இதையுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், the manager would not have selected Nitiksha unless she exhibited good accounting skill. இப்போது unless she
இதான் நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக எழுத போகிறோம். இப்போ இதில் த மேனேஜர்னு ஒரு நவுன் இருக்குது, நித்திக்ஷா ஒரு நவுன் இருக்குது, ஷீங்கிறது ஒரு ப்ரனவுன் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஷீயும் இந்த நித்திக்ஷாவும் ஒரே கான்செப்டில் பேச போகிறது. அப்போது இந்த நித்திக்ஷான்ற ஒரு நவுனானது என்ன பண்ணுன்னா இந்த ஷீங்கிற பிளேஸ்க்கு ரீப்ளேஸ் ஆகிரும். ஓகேங்களா? இப்போது இஃப் நித்திக்ஷா எக்ஸிபிட்டடுன்றது என்ன வேர்பு? வேர்பு டூங்களா? அப்போ வேர்பு டூ என்னவா மாறும்? டிட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் எக்ஸிபிட் வேர்பு 1. ஓகேங்களா? இஃப் நித்திக்ஷா டிட் நாட் எக்ஸிபிட் குட் அக்கௌண்டிங் ஸ்கில் த மேனேஜர் வுட் நாட் ஹாவ் செலக்டட் ஹர். ஏன்னா நம்ம இந்த நித்திக்ஷா இந்த நேமை தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். திரும்ப நித்திக்ஷான்னு போடக்கூடாது, அதோட ப்ரெனவுனை தான் நம்ம போடணும். இந்த நவுனோட ப்ரெனவுன் போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்த ஹெச் சென்டென்ஸ் பாருங்கள். த போலீஸ்மேன் வுட் நாட் ஹாவ் அரெஸ்டட் த மேன் அன்லெஸ் ஹி ஹேட் வயலேட்டட் த ரூல்ஸ். த சேம் இந்த கான்செப்ட் மாதிரி தான் இதுலேயும் அந்த நவுன் ப்ரெனவுனுக்குரியது. ஓகேங்களா? இப்போது அன்லெஸ் இதிலேருந்து இது வரைக்கும் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக எடுக்க போகிறோம். இதை வந்து செகண்ட் சென்டென்ஸில் எழுதிக்கணும். பாருங்கள். இஃப் யார்? போலீஸ்மேன், த மேன், த ஹீ. த போலீஸ்மேன் ஒரு சப்ஜெக்ட்டு, த மேன் ஒரு சப்ஜெக்ட்டு, ஹீங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு. ரெண்டும் பொதுவானது இந்த நவுனும் இந்த ப்ரெனவுனும் தான். ஸோ மீனிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்? இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். இஃப் த மேன் ஹேட் நாட் வயலேட்டட், ஹேட் ப்ளஸ் V3யில் இருக்குங்களா? அப்போது அன்லெஸ்ங்கிறது இஃப்னு மாறிடும். நாட் எந்த இடத்துல போடுவோம்? ஆக்சிலரி ப்ளஸ் மெயின் வெர்பில். ஓகேங்களா? இஃப் த மேன் ஹேட் நாட் வயலேட்டட் த ரூல்ஸ் த போலீஸ்மேன் வுட் நாட் ஹாவ் அரெஸ்டட் ஹிம். ஆப்ஜெக்ட் ப்ரெனவுன் கொண்டுட்டு வந்துடுவோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? அடுத்து மிஸ்டர் குணால் வுட் நாட் ஸ்பான்சர் மை ஹையர் எஜுகேஷன் அன்லெஸ் ஐ ஸ்டடீடு வெல். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பாருங்கள், இது ஒரு நவுனு, இது ஒரு ப்ரெனவுன். ரெண்டு சப்ஜெக்ட்டு, ரெண்டு வேறு வேறு. ஓகேங்களா? ரெண்டு சப்ஜெக்டை பற்றி இந்த சென்டென்ஸில் பேசுகிறாங்க. ஸோ இதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அன்லெஸ் ஐ ஸ்டடீடு வெல்லுங்கிறத ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸாக வரணும். ஸ்டடீடுங்கிறது வேர்பு 2ல் இருக்குது. அன்லெஸ் என்னவா மாறும்? இஃப்னு மாறும். ஸ்டடீடுங்கிறது டிட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் V1ல் மாறும். ஓகேங்களா? அப்போது இஃப் ஐ டிட் நாட் ஸ்டடி வெல், Mr. Gunal would not sponsor my higher education. ஓகேங்களா? The next one, Kavin will not stop flying kites unless he understands the risk involved in it. எது நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக எழுதுவோம்? அன்லெஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுங்களா? அன்லெஸ்ங்கிறது என்னது? இஃப் நாட்டாக மாறுமா? இஃப் நாட் எங்கே போடுவோம்? இந்த வேர்ப் 1 + Sல. வேர்ப் 1 + S என்னவா மாறும்? டஸ் ப்ளஸ் நாட் ப்ளஸ் V1ஆக மாறும். ஓகேங்களா? அடுத்து ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே ஒரு பர்சனை பற்றி பேசுது. யாருன்னா கவின். அப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு என்ன கொண்டுட்டு வந்துடணும்? அந்த கவின்ன்ற நவுனை கொண்டுட்டு வந்துடுவோமா? அண்ட் இந்த இடத்துல ப்ரெனவுனை நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? பாருங்கள். இஃப் கவின் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் இன்வால்வ்ட் இன் இட் he will not stop flying kites. ஓகேங்களா? அடுத்து K1 பாருங்கள். தன்யா would not know the answer unless she referred to the answer key. தன்யா யாரை பற்றி பேசுகிறாங்க? ரெண்டு சென்டென்ஸ்லேயும் ஒரே சப்ஜெக்டை பற்றி தான் பேசுகிறாங்க. அது யாருன்னா தன்யா. அண்ட் எது நம்மளுக்கு ஒரே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த அன்லெஸில் இருந்து தான். அன்லெஸ் ஷீ ரெஃபர் டு த ஆன்சர் கீ. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நவுன் தானே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ இந்த தன்யா வந்து இங்கே வந்துடுங்களா? அண்ட் தன்யா வுட் நாட்டுங்கிறது செகண்ட் சென்டென்ஸாக போயிடுமா? அப்போ இந்த இடத்துல ப்ரெனவுன் போட்டுக்கலாம். பாருங்கள். இஃப் அதே மாதிரி ரெஃபர்டுங்கிறது V2. அப்போ என்னவா மாறும்? டிட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் V1ஆக மாறிடும். இஃப் தன்யா டிட் நாட் ரெஃபர் டு த ஆன்சர் கீ, she would not know the answer. She would not know the answer. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். My village cannot achieve 100% literacy rate unless the elders of the village cooperate with the education department. பாருங்கள். இஃப் த எல்டர்ஸ். இப்போ இந்த அன்லெஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. மை வில்லேஜுங்கிறது செகண்ட் சென்டென்ஸு. அண்ட் த வில்லேஜ் இந்த பாருங்கள். இந்த வில்லேஜர் எல்டர்ஸ் ஆஃப் த வில்லேஜ் இது ஃபுல்லுமே என்னது நம்மளுக்கு? சப்ஜெக்ட். ரெண்டு நவுன், அதாவது நவுன் ப்ளஸ் ப்ரிப்போஷன், அதாவது ப்ரிப்போஷன் ஆஃப் ப்ளஸ் நவுன்னு வந்துச்சுன்னா அது ஃபுல்லுமே நம்மளுக்கு சென்டென்ஸாக தான் நம்ம பேட்டர்ன் பண்ணுவோம். ஓகேங்களா?
பாருங்கள், இஃப் த எல்டர்ஸ் ஆஃப் த வில்லேஜ் கோஆப்ரேட்டுங்கிறது வேர்ப் ஒன்றுங்களா, அப்போ அது என்னவா மாறும், டு நாட் கோஆப்ரேட்டுன்னு மாறும் வித் த எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட். மை வில்லேஜ் cannot achieve 100% literacy rate. I hope you all understand. Thank you guys. Thank you for watching.